ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆர்சிவிலி கேமிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொப்ளாக்ஸில் டோபி ஹாஸ்பிட்டல் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். நம்ம கூட இன்றைக்கி ஜானோ இந்த கேம் விளையாட வந்திருக்காரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க காய்ஸ், இப்போ நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, எக்ஸிட் டோருக்கு போக வந்து ஒரு கீ தேவைப்படுமா, அதை நம்மளே தான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்மக்கிட்டே கொடுத்துட்டாங்க இந்த ஜாபை. சரி நம்ம போகலாம், போய் அந்த கீ எடுக்கலாம். சும்மா ரேண்டமாக இப்படி போனேன். யாரா இவன்? ஓகே, இவன் தாங்க ஜான். இவன் உண்மையான பேர் ஜான்லாம் கிடையாது, இவன் என்னோட பிரதர். அவன் கூட விளையாடுறேன் நான். ஓகே, எனக்கு கீ எடுத்துகிட்டு வந்தாச்சு. கீ எடுத்த உடனே வந்து இந்த டாக்டர் வந்து நம்மளுக்கு கத்திட்டு வரான். அவன்கிட்டேருந்து எஸ்கேப் பண்ணணும் அப்படின்ட்டு அங்கே இது கொடுத்துருக்காங்க. டாஸ்க் அடுத்தடுத்து நம்ம வந்துகிட்டே இருக்குது, முடிக்க. ஓகே, நம்ம கீ ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். ஒன்றாங்க அந்த இடத்துலலாம் பார்த்துன்னு இருக்கான். வரலாம் தம்பியை வச்சு நிறுத்தத்துக்கு எங்கன்னா போகலாம். சரி ஓகே, இந்த வெண்ட்டு உள்ளே போகணுன்னாங்க. வந்தால் இந்த பயப்புலையே காணோம். எவ்வளோ நேரம் தேடி பார்க்குறேன். சரி அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கேருந்தோ தாவி குச்சின்னு வருது. அதுக்குள்ளே பார்த்தா செத்து போச்சு. சரி நம்ம இதை குதிச்சு போவோம். இங்கே ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்களா, ஏதோ ஐச்சான்ட்டு ஏதோ ஒரு பேருங்க. இதுலேயே வந்து 1, 2ன்ட்டு ஒரே மாதிரி கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி விளையாடிட்டுருக்காங்க. அது நான் எப்போத்துலேருந்து நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கேன். சரி வாங்க நம்ம கேம் உள்ள போகலாம். ஓகே, ஜம்ப்பு. ஓடு ஜம்ப்பு. ஓகே, இதெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும். ஓகே, இங்கே வந்தாச்சு. நம்ம இப்போ ஏணிக்கிட்டே ஏறலாம். சரி இந்த பயப்புள்ள எங்கே அப்படின்னு தேடுறேன். பார்த்தா கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வரல. இதில் வேறு தெரியாமல் பட்டு காசு இவ்வளோ கொடு, காசு அவ்வளோ கொடுன்னு கேட்குறாங்க. இந்த கீழே இருக்குது பாருங்கள், அந்த பேர் தான் சொன்னேன், ஐச்சான் பிளேஸ். யாருன்னெலாம் எனக்கு தெரியாது, யாரோ வந்திருக்காங்க போல். எனக்கு வந்து எப்படின்னா, இப்போ நாங்கள் எப்படி விளையாடுறோம் அந்த மாதிரி ஒரு ஃபீலு. 2 பேரும் ஒரே நேம் வச்சு விளையாடுறது. நடுவில் இங்கே ஒரு பக் ஆயிடுச்சு காய்ஸ், அதனால தான் ஃபஸ்ட்லேருந்து வந்திருக்கு. அந்த ஏணி மேலே ஏறும்போது ஏறவே இல்லை. ஏறி நின்னதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ரீஸ்பான் கொடுக்கும். இந்த ஜான் பையன் மட்டும் ஊருக்கு முன்னே போயிட்டான், நம்மளை விட்டுட்டான். இந்த ரீஸ்பான் ப்ராப்ளம் வந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், ரீஸ்பான் கொடுத்துட்டு நானே வந்து தற்கொலை முயற்சி பண்ணிட்டேன். அதனால் அது செக் பாயிண்டில் போய் ஸ்பான் ஆச்சு. அந்த செக் பாயிண்டில் தான் போய் ஸ்பான் ஆச்சு. இப்போ எங்கேயோ ஏதோ சும்மா எங்கேயோ கிடக்கிற பாத்ரூமில் எடுத்துன்னு வந்து நம்மளை விட்டாங்க. இப்போ நம்ம வந்து இந்த வெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி விடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு டேய் கண்ணு மறைக்குது, வழி விடுறா. இந்த வெண்ட்டு மேலே ஏறணும். நம்ம ஏறிக்கலாம். போட ஜான், சீக்கிரம் போ. 3 மணி ஆகுது, போ சீக்கிரம். ஜம்ப்பு பாருங்களேன், இந்த டாக்டர் மண்டை கீழே சுற்றின்னு இருக்கான். போகிற வழியில் சுற்றிட்டு இருக்கான். ஓகே, இங்கே ஏதோ மான்ஸ்டர் இருக்குன்னாங்க. ஏதோ கை சிம்பிள் போட்டுருந்ததுனால ஓப்பன் பண்ணால் ஏதோ ஆக்ஸ் இருந்துச்சு. எடுத்து விழுத்து கட்டுவோம் வாங்க. சாவு. ஐயோ, ஏறி தலைமையிலே உட்காந்துட்டேங்க. இருங்க 1 நிமிஷம். போட்டு தள்ளிட்டாங்க. சரி இதுங்கெல்லாம் வச்சு செய்யணும். இருங்க நம்ம போகலாம், திரும்பி போகலாம். இந்த இது ஆக்ஸை வேறு எடுக்க முடியல. சரி இந்த வெப்பன் அதை வேற சும்மாவே வரதே 4. முன்னாடி வேலை, முன்னாடி வந்து மோதில். சரி ஓகே, இங்கே போகலாம். என்னது இது? யாருக்கு ட்ராப் வச்சுருக்கான்னு தெரில. டைனோசருக்கே ட்ராப் வச்சுருப்போம் போல். அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த ட்ராப்பு. பியருக்கு, அதை கரடிக்கு வந்து ட்ராப் வைக்கிறவங்க கூட இவ்வளோ பெருசாக ட்ராப் வைக்க மாட்டாங்க. எப்படியும் அந்த ட்ராப்பை வந்து இது பண்ணியாச்சு. இப்போ டஞ்சன் டூவில் வந்திருக்கோம். டஞ்சன்னா வேறு ஒன்றும் இல்லை, சுரங்க பாதை.
ஓகே, இப்போ இதையும் நம்ம தாண்டிடலாம். இந்த ஜான் தான் எங்கே போவானே தெரில. அதை பாருங்கள். அப்புறம் நம்ம வெயிட் பண்ணலன்னா நீ ஏன் வெயிட் பண்ணல அப்படின்னு கேட்பான் அவன். எங்கே தான் போய் தலைவானே தெரில. சரி ஓகே, நம்ம கயிறு மேலே நடந்து விட்ட காட்டலாம். இந்த வராம இருக்க பின்னாடி சோம்பேறி சோறு வித்தவன். இதுக்கப்புறம் நிறைய வாட்டி நான் செத்தேன் வந்தேன் ரிப்பீட்டு, செத்தேன் வந்தேன் ரிப்பீட்டு இதுலேயே போயிட்டு இருந்ததா. அதனால் நான் இதில் பாஸ் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இந்த வாட்டியாவது நம்ம போய் சேருவோம். பொறுமையாகவே போகலாம், பிரச்சனை இல்லை. இது படவே மாட்டுதான், நான் பட்டுச்சு செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அமுச்சு விட்டுருது செக் பாயிண்டில். இதுலேருந்து குதிக்கிறது வேற ஒரு டாஸ்க்கு. குதிச்சாச்சு. ஓடிடுடா கைப்புள்ள. வந்துட்டோம். ஜான் எங்கடா? அங்கே பாருங்களா, அது வேற நின்றுச்சு அப்படியே. நம்ம ரைட் சைட் போவோம். அதான் நமக்கு ரைட்டுனா எப்போவுமே ரைட்டாக தான் இருக்கும். வாங்க போகலாம். ஜான் முன்னாடி போடா. அவன் போகிறான்னு நம்மளை தடி விட்டு போயிட்டான். நம்ம முன்னாடி கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா டக்குன்னு இதுவாகிடும். சரி ஓகே, அதனால் நம்ம இப்படி போகலாம். பாருங்கள், நான் வந்து பக் பண்ணிட்டேன் இந்த கேமே. சூப்பர், பக் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம இதுலேயும் வந்து கிராஸ் பண்ணி போயிடலாம். ஓகே, இதையே கிராஸ் பண்ணிடலாம். இது வந்து மேஸாமா. மேலே வந்து இதுவில் கொடுத்துருக்காங்க எஸ்கேப் த மேஸ் அப்படின்ட்டு. சரி ஓகே, அந்த கதவு ஓப்பன் பண்ணலாம். என்னது இது? என்னை வெளியில் விடுங்கடா, விடுங்க திறங்கடா. டேய் கதவை திறங்கடா. சரி, முன்னாடி என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். என்னது இது? கட்சின்னு வந்து ஐயோ இவன் தொட்டின்னு வரான். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இது பர்சன் மாறிடுச்சுங்க வியூவு. நமக்கு ஃபஸ்ட் பர்சனே அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. சீக்கிரம் ஓடு. தொட்டிட்டு வரான். அதோ எங்கேயோ டோர் இருக்குது, அந்த டோர் வழியாக போகணும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். எப்படியோங்க வந்துட்டோம். இப்போ படிக்கட்டில் பாருங்களேன் எவ்வளோ பெரிய பக்குன்ட்டு. இப்போ ஃபஸ்ட் பர்சன்லேருந்து நம்மளே எடுத்துக்கலாம் தேர்ட் பர்சன் வியூவுக்கு. இந்த ஜான் பையன் வருவான்னு பார்த்தா இவன் வேறு ஆளையே காணோம். எங்கன்னா மாட்டிட்டு சிக்கி பாருங்கள். திரும்பி எவ்வளோ லேட்டாக கழித்து வரான் இவன். என்ன தான் பண்ணுவானே தெரிலங்க. சரி ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த பலகுலேருந்து கிட்ட குதிச்சாதான் கரெக்டாக போக முடியும். சரி ஓகே, இந்த லேடர் மேலே ஏறலாம். இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு பக்கு நடந்துச்சு. அதை நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா சும்மா எல்லா இடத்துலையும் பக்கு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாஸ்க்கு 2 லிவர் இருக்குது. ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 லிவரையும் புல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதனால் ஃபஸ்ட்டு ஒரு லிவரை வந்து புல் பண்ணிட்டோம். செகண்ட் லிவரை வந்து புல் பண்ண போகலாம். லைட்டாக பட்டதுக்கே செத்துட்டேன், வெளில போ அப்படின்னு அனுப்புகிறாங்க. சரி ஓகே, நம்ம இந்த பக்கம் போயிட்டோம். இப்போ அந்த பக்கம் இருக்கிற லிவரை தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணோம். இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு போட்டு ஓகே, பார்த்து பொறுமையாக போயிடலாம். ஜம்ப்பு. ஓகே ரைட், ஜம்ப்பு. வந்துட்டோம். இந்த லிவரை ஆக்டிவேட் பண்ணிட்டு அப்படியே குதிச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த பக்கம் போகலாம். என்னங்க யாரும் நின்றுட்டுருக்கானுங்க? முடிச்சு விட்டானுங்க. திரும்பி மூடிட்டானுங்க. ஓப்பன் பண்ணுங்கடா. டேய் இவனுங்க இதே வேலை வச்சு சுற்றுறானுங்க. ஐயோ வாயில் பாருங்களா. வா இவனுங்க கேட்டால் ஏதோ டாக்டர்ஸ் விக்டம் அப்படி இப்படின்றானுங்க. சரி, இவனுங்கிட்ட தப்பிச்சு வேற போகணும் போல். போயிடுவோம். ஜாம்பீஸ்ன்னு நினைக்கிறேன். அதை தான் இந்த ஒரு எஃபெக்டில் போட்டு இவ்வளோ கேவலமாக தந்துருக்காங்க. இந்த கேம் டெவலப்பர்ஸை குத்தம் சொல்லணும்னு சொல்லலை, ஆனால் அதாங்க உண்மை. சரி ஓகே, இப்போ கீழே போகலாம். என்னது இது? ஓகே, காற்று நம்மளை தள்ளுது போல். சரி ஓகே, ஏதோ தள்ளுதே ஒரு மாதிரி. ட்ராக் ஸ்டிக் வந்து ஜாய்ஸ்டிக் ட்ராக் பண்ண முடியலையே அப்படின்ட்டு இழுத்துட்டே இருந்தால் அப்புறம் பார்த்தா செத்துட்டேன். சரி ஓகே, சீக்கிரம் போ.
ஜம்ப்பு. ஓகே ஓகே, டன் டன், சீக்கிரம் போ போ. இந்த ஒரு இது மட்டும் எல்லா கேம்லேயும் வச்சிடுறாங்க. மோஸ்ட்லி இந்த ஓபிபி கேம்ஸ்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க பாந்திரா சைஸில். அந்த ஃபேனில் வர காற்றுனால மனுஷன் கீழே வந்து செத்துருவானா. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் நியாயமாக எனக்கு படலை. உங்களுக்கு தெரிஞ்சால் நியாயமாக தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள். ஓகே, இதில் ஜம்ப் பண்ணி போகலாம். ஓகே, இந்த பட்டனை ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பட்டனு இதில் என்னதான் அவங்க வச்சுருக்காங்கன்னே எனக்கு புரியல. இந்த பாருங்கள், நேராக போய் அந்த குழியிலேயே விழுந்து வாடா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சாவை நம்மளே கூப்பிட்டுக்கிறோம். சூசைட் அட்டம்ப்ட்லாம் இதில் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம், திரும்பி அதே மாதிரி விழுந்துட்டேன். இந்த ஜான் பையன் வேறு நவுந்து தொலைய மாட்டேங்கிறான், வந்தும் தொலைய மாட்டேங்கிறான். அது சேர்றா சீக்கிரம், டைம் ஆகுது. ஓகே, ஜம்ப்பு 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 ஜம்ப்பு. ஓகே, டன், வந்துட்டோம். இந்த ஏணியில் இப்போ மேலே போகலாம். இதான் சாக்குன்ட்டு எகிரி முன்னாடி குடிச்சிட்டு போகிறான் பாருங்க. வேறு ஒரு ஜம்பிங் வேறு போடுறது, மண்டை இடிக்குது. நம்மளும் போட்டு போவோம். இது என்னது, தண்ணியாக இருக்குது. சரி, ஓகே. ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ தூரம் தண்ணி வந்து நான் பார்த்தது கிடையாது. இப்போ தண்ணியில் பட்டால் நீங்கள் செத்துருவீங்களா? இல்லை, தண்ணி தானேங்க அது. அந்த டாஸ்க்லேயே கொடுத்துட்டாங்க, அது ஃப்ளட்டட் ஏரியான்னா. தண்ணியில் ஃப்ளட் வரப்போ நீங்களாம் நீச்சலாக அடிக்கவே மாட்டிங்களா? என்னதான் இருந்தாலும் நம்மளை காப்பாற்றிக்கணுன்னா நம்ம தானங்க போகணும். இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குங்க. சரி, ஓகே, டன், வாங்க போகலாம். இந்த ஏணியை வந்து கிளாஸில் கீழே விழாத போகும். ஓகே, டன். ஏதோ ஒரு ஜிக்ஸாகாக போயிட்டுருந்தேன், விழுந்துட்டேன். அதே ஜிக்ஸாக் தானே அப்படின்னு நினச்சி போனேன். ஃபுல்லாக ஜிக்ஸாகாக இருந்தவே அப்புறம் கீழே தள்ளி விட்டானுங்க. ஓகே, ஜம்ப்பு ஜம்ப்பு. ஓகே, இந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணும். ஐயோ, இந்த பையனை கூப்பிட்டாதே வந்துட்டேன். ஓகே, டன். இவனும் வந்து சேர்ந்துட்டான். டேய் வாடா. ஓகே, 2 பேரும் போவோம். இதில் ஏதோ காற்று பாருங்கள். இதே அப்படியே பேரியிலையும் இருக்கும். மோஸ்ட்லி இதுவும் அதுவும் மட்டும் இல்லை, எல்லா ஓபிபிஸுமே இப்படி தான் இருக்குது. ஒன்றுத்தை பார்த்து அப்படியே எல்லாமே ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்று விளையாடிட்டிங்கனாவே அடுத்து எதனா விளையாட போனீங்கன்னா சிமிலராக இருக்கும் மோஸ்ட்லி. அதனாலே நமக்கு அடுத்து இதெல்லாம் விளையாடணும் அப்படின்னு தோணாது. நீங்கள் பேரி பிரிஷன் எஸ்கேப் இன்னும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, பொறுமையாக போகலாம். சீக்கிரம் போ. ஓகே, டன். இப்போ இங்கே வந்து ஜம்ப் பண்ணணுமா? நம்ம பார்த்தாலே கண்ணு கலங்குதுங்க. இவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணால் ஃபேனில் மாட்டி கழுத்தெல்லாம் தொங்கிரும். சரி, என்னென்ன பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னதான் கேமாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தாங்க இருக்கணும். சும்மா எல்லாத்துலேயுமே ஒரு அளவே இல்லாத இவ்வளோ தூரத்துலேருந்து குதிச்சா என்ன நடக்கும்? இதுவே நீங்கள் உண்மையான பர்சனாக இருந்தீங்கன்னா, இப்படி ஒரு இடத்துல நடக்க விட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, ஓகே, இது உள்ளே போகலாம். அப்பா, என்னது இது இவ்வளோ பெருசு வருது? ஐயோ, ஏதோ கல்லுங்க, பாறாங்கல், எவ்வளோ பெருசு. எனக்கு தெரிஞ்சு இதில் கவர் வாங்கிட்டு தான் போனோம் போல். அதான் நானும் கவர் வாங்கிட்டு வந்துட்டேன். பையன் கவர் வாங்கிட்டு போயிட்டு இருந்தான். ஓகே, இங்கே ஏதோ எலக்ட்ரிசிட்டி இருக்கான். இந்த ஷாக் இருக்குல்ல, இதை வந்து டிசேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு சுவிட்சை கொடுத்து அதுக்கு ஒரு தனியாக ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நான் ஆஃப் பண்ணி விட்டுறேன். இங்கேருந்து நம்ம ஜம்ப் பண்ணி போகலாம். ஜம்ப்பு.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷாக்கெல்லாம் இதுவாகிடுச்சு. நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்து டிசேபிள் பண்ணிட்டோம். ஆனால் அங்கே டாஸ்கில் வந்து கொடுக்கல. சரி ஓகே, இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் ஓகேன்னு கொடுத்தாச்சு. டிசேபிள் ஆயிடுச்சு டாஸ்க். இப்போ வந்து இந்த டாக்டர் அதனால விடணுமா எல்லா சைட்லேயும் வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அவங்க மூச்சு பாருங்கள். நம்ம கொஞ்சம் தயாராக ட்ரை பண்ணால் அவன் மூச்சு வாங்கிறதுக்கு வேணால் ட்ரை பண்ண கை பாருங்களேன். எவ்வளோ தூரம் நானும் எவ்வளோ 10 வருஷத்துக்கிட்ட நானும் ரெண்டாவது இருந்த மாதிரி இருக்கும். ஆகாயத்தில் பாருங்கள் ட்ரெயினும் பறக்குது. மேலே 2 இருக்குது, அந்த கீழே 1 இருக்குது. இது யாராவது பண்ணிட்டு போகிறது பாருமா. லாஸ்ட் கையில் வச்சுருக்கேன் கொடுத்தனா புதுசாக டே வாங்க சாவிட. ஓகே, நம்ம இவனை முடிச்சு விட்டோம். இவன் பேர் டோபி. நிறைய பேருக்கு டோபினா யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பழக்கப்பட்ட ஒரு பேர். அவங்க தெரிஞ்சவங்களா பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, நம்ம இந்த ஓபிபியை முடிச்சாச்சு. இவன் என்ன பக்கா ஐட்டம் போலங்க. சரி ஓகே, இந்த ஓபிபி முடிச்சுக்கலாம். அவன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே போயிட்டோம், தெரியாமல் வந்துட்டோம். அவன் பாருங்களேன் கையில் கண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு எவ்வளோ அலப்பறை பண்ணிகிட்ருக்கான்ட்டு பா. சரி ஓகே, நம்ம இந்த ஓபிபி முடிச்சுக்கலாம். ஆனால் இது கூட நல்லா தான்டா இருக்குது. எவ்வளோ கண் வச்சுருக்கீங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். see you, டாட்டா, bye bye.